நாள்னா பரவாயில்ல, தினமும் லேட்டா வர. போ. மண்டே வரும்போது உங்க அப்பாவை கூட்டிட்டு தான் வரணும். ஓகே மிஸ். ஜெயா, நேத்து நடத்துன போயம் சொல்லு. என்ன முழிக்கிற? வீட்டுக்கு போய் படிக்கலையா? உட்காரு, நீ சொல்லு. நீ போயம் சொல்லு. யானி 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 வந்ததே லேட்டு, தூக்கம் வேற, சாக்ஸையும் மாட்டி போட்டு வந்திருக்க. நேத்து நடத்தின போயம் சொல்லு. Talk with a friend, walk with a friend, and share my umbrella in the rain. Play with a friend, stay with your friend. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. வெரி குட். பாருங்க. யானி வாய்ஸ் மாதிரி இருக்கே. சரி, ஓகே ஓகே. இந்த சின்ன பிள்ளைய கடைக்கு அனுப்பி வச்சுட்டு இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தேங்க்ஸ் அங்கிள். இது சீக்கிரம் பில் போடுங்க. அப்பா. யாரணி? அப்பா. மார்க்கெட் போயிட்டுட்டியம்மா? ஆமாப்பா, போயிட்டு வந்துட்டேன்ப்பா. என்னப்பா அதுக்குள்ளே குளிச்சிட்டியா? ஆமாம்மா. நீ கடைக்கு போயிட்டு முரளி குளிக்க வச்சாருமா? எங்கப்பா முரளி அங்கிள் எங்க? இல்லைப்பா, உள்ளதான் இருக்கான். காஃபி போட்டு இருக்கோமோ? அங்கிள். காஃபி குடிடா. ஆத்துட்டடா. பார்த்து குடி. ஆ யாழ்னி, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தானே? வீட்டில் இல்லாமல் எங்கே போயிட்டு வரா? உங்களுக்கு தெரியாது அங்கிள், எப்பயும் போலதான் நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். அதுக்கு சொல்லுமா, நைட் ஆனால் உங்கள் அப்பாவை பார்த்துங்க, கண் முழிச்சு படிக்கல. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு உங்கள் அப்பாவை குளிப்பாட்டி சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறேன். இந்த சின்ன வயசில் ஒன்று பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குமா. அங்கிள், நீங்க இருக்கிற வரையும் எங்களுக்கு என்ன அங்கிள் கஷ்டம்? என்னப்பா? டைம் ஆச்சு, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஓகே, பாய் பாய் பாய். இன்னைக்கு லேட்டு, இந்த மிஸ் என்ன பண்ண போறாங்களோ? சரி விடு, பார்த்துக்கலாம். எஸ் மிஸ். ஒழுங்கு யாழி. எல்லாரும் புக்ஸ் எடுத்துக்கோங்க. யானி, ரொம்ப டயர்டா இருந்தா படுத்துக்கோ, அப்புறமா எழுதலாம். சரிங்க மிஸ். மிஸ் மிஸ் மிஸ். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டாகவும் வந்தேன், அதுக்கும் திட்டல. அப்பாவை கூப்பிட்டு வர சொன்னீங்க, கூப்பிட்டு வரல, அதுக்கும் திட்டல. கிளாஸ் ரூம்லயும் தூங்கிட்டேன், அதுக்கும் திட்டல. ஏன் மிஸ்? இங்க உட்காரு வா. மிஸ். நீ நேத்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது உன் பின்னாடியே நான் வந்தேன். உங்க வீட்டுல உன்னையும் உங்க அப்பாவையும் நான் பார்த்தேன். உன் அப்பாவுக்கு நீ என்னென்னலாம் பண்றன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உன் அம்மா எங்க? யாழ்னி. அங்கிள். மிஸ், எனக்கு எதுவும் தெரியாது. எங்க அங்கிள் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. அங்கிள், நான் எல்லாரும் வெயிட் பண்றேன். சரி சரி. சார் ஒரு நிமிஷம். யானி கிட்ட அவங்க அம்மா பத்தி கேட்டேன். இப்ப அவங்க அம்மா எங்க இருக்காங்க? அவ எதுவும் சொல்லல. யானி அப்பாக்கு எப்படி இப்படி ஆச்சு? இல்ல நீங்க எதுவும் தப்பா நினைக்கலன்னா? இல்ல, பரவாயில்ல.
சாக்ஸ் சொல்லு மச்சான். ஏய் மச்சான், இந்த 50 கேன் சொல்லிவிடுடா மண்டபத்துக்கு. நீ எனக்கு மச்சான், நான் யாழினி ஸ்கூலுக்கு வரும்போது கஸ்டமர்கிட்ட வந்து அமௌண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி மச்சான். அம்மா ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன், சாப்பிடணும். சரிம்மா. நீ சீக்கிரம் வா. சரி மச்சான். யாழினி ரெடியா? ரெடிப்பா. போலாமா? போலாம்ப்பா. சரி வரமா? சரிங்க, பார்த்து போயிட்டு. யாழினி போலாமா? பாய். பாய்மா. அண்ணா, என்னை கொஞ்சம் அங்கே ட்ராப் பண்ணிடுறீங்களாண்ணா? நான் போகிற வழியில் தானே ஸ்கேன் சென்டர் இருக்குது. என்னை ட்ராப் பண்ணிடுறீங்களா? பஸ் ரொம்ப நேரமாக வரலண்ணா. சரி உட்காருமா. பார்த்து உட்காரு. நான் உங்கள் தோளில் கொஞ்சம் கை வச்சுக்கலாமாண்ணா? வச்சுக்குமா, தாராளமாக வச்சுக்க. ராமசாமி, நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துடுறேன். சரிங்க. அண்ணா, இங்க பாருங்க. யாரு? ஏதோ ஒரு பொண்ணு கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் ராமசாமி, போன வைங்க, நான் கூப்பிடுறேன். இதே கார்த்திகை வர மாதிரி இருக்குடா. என்னண்ணே? டேய், எங்கடா இந்த பக்கம்? ஸ்கூல் போலியா? இல்லைண்ணா, ஏன்? லீவுண்ணா. சரி சரி, பாருங்க. பார்த்து நான் கார்த்திகண்ணா, கலக்கு கலக்கு. ஏங்க, என்னங்க அப்பா உங்களை பத்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொன்னாரு? நீங்க ஏதோ புள்ளதாச்சி பொண்ண வண்டியில் அழைச்சிட்டு போனீங்களாமே, உண்மையா? ஆமாம், ஒரு புள்ளதாச்சி பொண்ணை கூட்டு போனேன். என்னது, ஆமாவா? அப்போ எங்க அப்பா சொன்னது உண்மை. அதான். சத்தியமா என்னால இனிமே உங்களோட வாழ முடியாது. ஏய், நான் சொல்றது. வாங்க போலாம். அதான் அதான் என்ன நடக்குன்னு தெரியாம. அதான் மாமா மாமா, நான் அப்பவே சொன்ன கேட்டியா? இறங்கியா நீ? போ, இறங்கம்மா. உள்ள போய் கை வச்சுட்டு போ. டேய் மச்சான், லதா வேற ஃபோன் பண்ணிச்சு. நீ வேற யார் கூப்பிட்டு வர சொல்லிட்ட? ஏடா ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லு மச்சான். வேற ஒன்றும் இல்லைடா. நேற்று வண்டியில் போயிட்டு இருக்கும்போது புள்ளதாச்சி பொண்ணு என்னை பார்த்து லிஃப்ட் கேட்டுச்சு. நானும் வண்டியை நிறுத்திட்டேன். பக்கத்தில் தான் நான் விட்டுட்டு போயிடணும்னு நினச்சி சரிம்மான்னு சொல்லி நான் எழுதிட்டு போனேன். அதான் உங்கள் அப்பா என்னை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்காருடா. அதான் உங்கள் அப்பா பேச்சு கேட்டு. சரி மச்சான், நான் பிள்ளை இதெல்லாம் சொல்ல வேண்டியதாண்டா. நான் இவ்வளோ சொன்னேன்டா, கேட்காம சண்டை போட்டு போயிட்டாரு. சரி மச்சான், அப்படி பேசுற உங்க அப்பாட்ட சமாதானப்படுத்துறேன்டா. சரி மச்சான், சரி மச்சான். பூச்சி வேறடா வேணும். சரி சரி விடு, நான் போய் உங்க அப்பாட்ட பேசுறேன். சரி சரி, நீங்கடா, நான் போய் பேசிட்டு வரேன். எங்கப்பா அம்மா? அம்மா அப்பா கூட சண்டை போட்டு போயிட்டாமா. ஏம்மா, அம்மா கூட போறியா? இல்லப்பா, நான் உன் கூட இருக்கேன். சொல்றா. அப்பா கீழே விழுந்துட்டாங்க, வாங்க சீக்கிரம். கை தூக்குங்க. காலை தூக்குங்க. தூக்குங்க. இந்த பக்கம் பாருங்க. என் கை அசைற பக்கம் பாருங்க.
கண்ணு மேலே பாருங்க, கீழே பாருங்க. ஓகே. சிஸ்டர் பிடிங்க. என்னோட சொன்னாங்க. சரியான டைம் கூட்டு வந்ததுனால தான் காப்பாற்ற முடிஞ்சது. டோன்ட் வரி, நீங்க போய் பாருங்க. மச்சான் பொண்ணு மட்டும் சரியான நேரத்தில் ஃபோன் பண்ணலைன்னா நினைச்சு கூட பார்க்க முடியலடா. எங்கடா டேய், பாப்பா எங்கடா? என்ன சரியா மச்சான்? பாப்பா வீட்டில் இருக்கு. சரி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யாரு? சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன் மேடம். மேடம் சொல்லுங்க, இந்த வீட்ல நீங்க மட்டும்தானா, வேற யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட பேரும் வயசு சொல்லுங்க. என் பேர் லதா, வயசு 28. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் நான் இப்போ அவரோட இல்லை, அப்பா கூட இருக்கேன். நீங்க எங்க இருந்தாலும் சென்செக்ஸ் கணக்கெடுப்புக்கு உங்க குடும்ப உறுப்பினர்கள் பேரை சொல்லியே ஆகணும். என்னோட ஹஸ்பண்ட் பேர் கார்த்தி, வயசு 33. உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை இருக்கா, பேர் யாழினி, வயசு 7. எனக்கு யாழினியா? நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஏன், உங்களுக்கு அவள் தெரியுமா? அவ என் ஸ்கூல் தான், நான் கிளாஸ் மிஸ். என்ன சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு அவள் தெரியுமா? என்ன தெரியுமாவா? உங்க ஃபேமிலி விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். அந்த சின்ன புள்ள இந்த சின்ன வயசுல அவ கை கால் விளங்காத அவங்க அப்பாவை வச்சுக்கிட்டு ஸ்கூல் படிப்பையும் பார்த்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? அந்த புள்ளையும் உங்க புருஷனையும் விட்டு நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? என்ன சொல்றீங்க? கை கால் விழுந்துச்சா? எனக்கு சத்தியமா தெரியாது. அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? ஸோ மச்சான் அங்கே எங்கேயும் காணும்டா. இங்கே எங்கேயாச்சும் வச்சியா? டேய், காலையில இருந்து அங்கேயும் அலைய விட்டுட்டே இருக்கு. அப்படி என்னடா அது பெரிய அதிசயமான மோதிரம்? அது இல்லைன்னா வேற ஒன்று வாங்கிக்கலாம்டா. ஐயா போடலடா. எனக்கு கொடுக்க போகுது. அந்த மாதிரி கையில் இருக்கிற வரைக்கும் அவளே என் ஞாபகம் கூடவே இருக்குன்னு சொல்லி கொடுத்தா. அவன் ஞாபகம் மட்டும் இல்லடா, அவன் என் கூட இருக்கிற மாதிரி நினைச்சிடா. புரியுதா மச்சான்? அது இல்லைன்னா வேற ஒன்று வாங்கிக்கலாம். இது மத்தி மட்டும் சட்டு நினைச்சடா. படு 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 போட்டு சரி அப்பா, ஏன்பா அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு அங்கிள்? யாழினி, அப்பா கையில் போட்டு முதல்கிட்ட காணும். நீ எங்கேயாச்சும் பார்த்தியாம்மா? ஓ அதுவா, நான் கூட்டும் போது கீழே கண்டுச்சு, நான் மேலதான் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வரட்டா? இவ்வளோ எடுத்துவாடா. ஏய் மச்சான், மோதிரம் பாப்பா தான் எடுத்து வச்சிருக்கு. கீழே கிடக்கு, இந்த எடுத்து வைப்பது. பார்த்து போடா யாழினி. ஆ வா வா பாடு வா. ஆரம்பிச்சா மோதிரம். என்னப்பா? மச்சான், இந்த மோதிரம் கிடைச்ச மாதிரி அதான் உனக்கு கிடைச்சிருவா, கவலைப்படாத. மச்சி அத்தாடா. அம்மா, எங்கம்மா போன என்னை விட்டுட்டு? அத்தாடா. என்னங்க? நீங்க இப்படி இருக்கிறதுக்கு நானே காரணம். நீங்க இப்படி ஆனதுக்கு நானே காரணமா போயிட்டேன். ஒண்ணு நான் ஒண்ணு
நினைக்கலம்மா. நீங்க இப்படி இருப்பீங்க நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலங்க. ஐயோ ஒன்றும் சொல்லிட்டீங்க. இது போதும். ஏமா நீ கொடுத்த மோதிரம் உன் கையாலே போட்டு விடுமா. அப்பா அன்பின் உருவம், தியாகத்தின் சிகரம். அப்பா என்றென்றும் மகளின் முதல் ஹீரோ.